ஓம் சாந்தி. என்னோட இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம அப்பா முக்கியமாக சொல்ல போகிறது என்னென்னா, மறுபிறப்பு எடுத்த பிரம்மகுமாரிகள் யார், அதை பற்றி தான் இன்றைக்கி அப்பா சொல்ல போகிறாங்க. அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, பிராமணன்னாலே பிரபுவோட சந்திப்பு, அந்த வர்ணத்தின் ஆனந்தத்தை அடையக்கூடியவங்க. பிராமணர்கள்னாலே ஒரு புது வாழ்க்கையாகும். இதில் பழையது இருக்கவே முடியாது. அதனால் இன்றைக்கி ஹோலி கொண்டாட வந்திருக்கீங்க. ஹோலி கொண்டாட வந்திருக்கீங்களா அப்படின்னு அப்பா கேட்குறாங்க. ஹோலி அதாவது பழைய சமஸ்காரங்களை எரிப்பதாகும். ஹோலினாலே பழைய சமஸ்காரத்தை எரிக்கணும். எரிச்சக்கப்புறமேட்டு அப்புறம் கொண்டாடணும். அதனால் இப்போ உங்களுக்கு உங்களோட சொரூபம் கொண்டாடும் நிலை ஆகும். அதாவது அந்த ஹோலி கொண்டாடும் போது கூட கொண்டாடுறதுக்கு நாளுக்கு முன்னாடி பழசு எல்லாத்தையும் போட்டு எரிப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் அந்த கலரெல்லாம் பூசி கொண்டாடுவாங்க. ஒரே குஷியாக எல்லோரும் ஆனந்தமாக கொண்டாடுவாங்க. அந்த மாதிரி ஃபஸ்ட்டு அது நம்ம நினைவு சின்னம்னு நம்ம ஃபஸ்ட்டு உணரணும். நம்ம பாபா கிட்ட நம்ம ஃபஸ்ட்டு வந்த உடனே நம்ம பண்ண வேண்டியது எல்லாமே நம்மளோட பழைய கணக்குகள் எல்லாத்தையும் எரிக்கணும். அப்பாவோட நினைவில் இருந்து எல்லாத்தையும் அந்த பழைய சமஸ்காரம், பழைய அந்த ஜென்மத்தில் எரிக்கணும். அதுதான் இந்த பிணத்தை கூட எரிக்கிறாங்க, சாம்பலை கரைச்சிடுறாங்க. அந்த மாதிரி நம்மளும் அப்பாவோட நினைவில் இருந்து எல்லாத்தையும் எரிக்கணும். அப்புறமேட்டு அந்த எரிச்சக்கப்புறம் என்ன நடக்கும், அப்பாவோட அன்பு, அந்த அமைதி, தூய்மை, இதெல்லாமே நம்மளுக்கு அனுபவம் ஆகும். அந்த மாதிரி அனுபவம் ஆக ஆக நம்ம கொண்டாடணும், கொண்டாடிக்கிட்டு இருக்கணும். அதுக்கு தான் அப்பா சொல்கிறாங்க, இப்போது உங்களோட சொரூபமே கொண்டாடும் நிலை ஆனதாகும். எரிச்சிட்டிங்க, இப்போ கொண்டாட வேண்டும். இப்போ பிரபுவின் சந்திப்பு என்ற வர்ணத்தின் ஆனந்தத்தை கொண்டாடக்கூடியவர்கள் தான் உண்மையான பிராமணர்கள். இணைந்த ரூபத்தில் இருக்கும் அனுபவம் செய்யக்கூடியவர்கள், அப்பாவோட அப்படியே இணைஞ்சே இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு அனுபவம் செய்யக்கூடியவங்க தான் நீங்கள். ஹோலியஸ்ட் பாபா உங்கள் மீது இப்போது ஹோலி, நீங்கள் எல்லாருமே ஹோலி, புனிதமாக ஆகணும், தூய்மையாக ஆகணும் அப்படின்னு வர்ணம் தெளிச்சிக்கிட்டே இருக்கார். அந்த ஹோலியோட அந்த வர்ணத்தை, கலரை பூசிக்கிட்டே இருக்கார். இன்னொன்று, பிராமணன் என்றாலே மறுபிறப்பு மற்றும் கர்மேந்திரியங்களை வென்றவங்கன்னு அர்த்தம். அதாவது மறுபிறப்பு எடுத்துட்டிங்கன்னா அப்புறம் இந்த கர்மேந்திரியங்களுக்கு நீங்கள் கவர்ச்சிக்கப்படலாமா? அந்த கர்மேந்திரியங்கள் உங்களுக்கு கவர்ச்சி பண்ணுதா? மறுபிறப்பு எடுத்து விட்டீர்கள்னா அழிந்து விட்டது, அழிஞ்சிருச்சு தானே, அது எல்லாமே அழிஞ்சிருச்சு. இன்னார் இத்தனை ஆயுள் வரை உயிரோடு இருப்பாங்க, அப்புறமேட்டு இறந்துருவாருன்னு ஜோதிடர்கள் கூட சொல்கிறாங்க. ஒருவேளை யாராவது தானம் புண்ணியம் செஞ்சுருக்காங்கன்னா புது பிறப்பு போன்று ஒரு புது ஆயுளும் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அது புது பிறப்புனா அது ஆயுள் வேறு, மறுபிறப்பில் இவ்வளோ நாள் தான் நீங்கள் வாழ முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ நீங்கள் புது பிறப்பு எடுத்துட்டீங்க, உங்களுக்கு அந்த ஜாதகம்லாம் வேலை செய்யாது. யாருக்குன்னா அப்பாவோட வழிபடி நடக்கிறவங்களுக்கு கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி நடக்கும் போது நம்மளுக்கு ஆயுள் கூட இவ்வளோ நாள் தான் நீங்கள் வாழ்வீங்கன்னு சொல்லியிருந்தா கூட, பழைய இதில் சொல்லியிருந்தா கூட இப்போ அதிக நாள் வாழ முடியும். ஏன்னா இது புது பிறப்பு ஆரம்பமாயிடுச்சு. அதனால் அனைத்து பிறப்புகள்லையும் நீங்கள் இறந்துட்டீங்க. அதாவது மறுபிறப்பு எடுத்தவர்களாக ஆகிட்டீங்க தானே.
பழைய ஆயுள் வந்து உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து புது பிறப்பு. அதில் தான் பிரம்மகுமார், பிரம்மகுமாரிகளா இப்போ இருக்கீங்க. அப்போது பிரம்மகுமாரிகள்னா கர்மேந்திரியங்கள் மீது வெற்றி அடையலை அப்படின்னா அந்த மாதிரி இருக்கவே முடியாது. அவங்க கர்மேந்திரியங்களை ஜெயித்தவங்க தான். ஏன்னா பழைய கணக்குகளை முடித்து விட்டது, அதாவது முடிஞ்சிருச்சு. பழைய கணக்கு எல்லாமே முடிஞ்சிடுச்சு. எப்போ மறுபிறப்பு எடுத்துட்டீங்களோ அப்போ தான் வந்து பிரம்மகுமாரிகள்னு நீங்கள் ஆகவே முடியும். அப்போது பிறகு கர்மேந்திரியங்களுக்கு எப்படி நீங்கள் வசமாக முடியும்? பிரம்மகுமாரிகள்னாலே உங்களோட புதிய வாழ்க்கையில் கர்மேந்திரியங்களுக்கு வசமாவது என்றால் என்ன? இப்போ உங்களுக்கு புது வாழ்க்கை கிடச்சிருச்சு, அப்போயும் நீங்கள் வந்து கர்மேந்திரியங்களுக்கு வசமாவதுன்னா என்ன? அப்போது இந்த ஞானத்திலிருந்தும் நீங்கள் வந்து தூர விலகி போயிட்டே இருக்கீங்க, ரொம்ப தூரமாக போயிட்டீங்க. இப்போ இந்த ஞான மார்க்கத்துலேருந்து ரொம்ப தூரமாக போயிட்டீங்கன்னு அர்த்தம். ஏதாவது கண் வந்து பார்க்கக்கூடாதுன்னு நினச்சிங்க, ஆனால் பார்த்துட்டீங்க. நீங்கள் வந்து இதை பேசக்கூடாதுன்னு நினச்சிங்க, பேசிட்டீங்க. அப்படின்னா நீங்கள் ஞான மார்க்கத்துலேருந்து தூர விலகி போயிட்டீங்க. எப்போ நீங்கள் வந்து பிரம்மகுமார்னு நீங்கள் உங்களை நினச்சிக்கிறீங்களோ, அப்பா சொல்கிறாங்க, அப்புறம் வந்து 2வது படியாக கர்மேந்திரியங்களின் கவர்ச்சி என்பதிலிருந்தும் கடந்து சென்று விட்டீர்கள் அப்படின்னு தான் அர்த்தம். பிரம்மகுமார் அப்படின்னு நினச்சிங்கனாலே நீங்கள் கர்மேந்திரியங்களுக்கு எந்த ஒரு கவர்ச்சிக்கும் அதை வந்து உங்களை வந்து இழுத்துட்டு போக முடியாது. பிரம்மகுமார் மற்றும் சிவகுமார் என்ற இந்த 2 நினைவு இருக்கும்போது கூட ஒருபோதும் நீங்கள் வந்து தோல்வி அடைய மாட்டீங்க. நீங்கள் அதை நினைங்க, நான் வந்து ஒரு சாதாரண ஒரு ஆத்மா கிடையாது, நான் வந்து சர்வசிரேஷ்ட பிரம்மகுமார் சிவகுமார்னு நினைக்கணும். சிவனுக்கே புத்திரனாக இருக்கேன், குழந்தையாக இருக்கேன். அப்புறம் பிரம்மாவுக்கும் குழந்தையாக இருக்கேன். அவர் எப்படி ஜெயித்தார், எப்படி அவரோட கர்மேந்திரியங்களுக்கு ஒரு வசமாகாமல் வாழ்ந்து காமிச்சார். அப்போது நீங்கள் வந்து குமாரிகள்னு நினைப்பதால் பிரம்மகுமாரிகளின் காரியங்கள், பிரம்மகுமாரிகளோட குணங்கள் என்ன அப்படின்னு நினைவு இருக்கும்ல, அப்பா வந்து கேட்குறாங்க. ஸோ இப்போ பிரம்மகுமாரிகள் அப்படின்னாலே கர்மேந்திரியங்களுக்கு அவங்க வந்து வசமாக மாட்டாங்க. அவங்க தான் உண்மையான பிரம்மகுமாரிகள். அவங்களோட குணங்கள் வந்து ரொம்ப தெய்வீகமாக இருக்கும். அதுக்கு அப்பா வந்து சில மரியாதைகளை வந்து கொடுக்குறாங்க. இன்றைக்கி முரளியில் 23/3/2025 என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்போம். இன்றைக்கி வந்து அன்பு கடல் தன்னுடைய நாலாபுறங்களில் உள்ள அன்பான குழந்தைகளை வந்து பாப் தாதா பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாரு. சாகார ரூபத்தில் நீங்கள் எதிரில் இருந்தாலும் சரி, இல்லை ஸ்தூல ரூபத்தில் நீங்கள் வந்து ரொம்ப தொலைவில் இருந்தாலும் சரி, ரொம்ப தொலைவாக அமர்ந்திருக்கீங்க, இல்லை வீட்டில் இருக்கீங்க, எங்கேயோ ரொம்ப தூரத்துலேயே இருக்கீங்க, சென்டரில் வந்து இப்போது சேவைக்காக இருக்கீங்கன்னா, நீங்கள் எல்லாருமே வந்து தந்தையோட அருகாமையில் தான் இருக்கீங்க. ஏன்னா ஒவ்வொரு குழந்தையின் அன்பும் வந்து தந்தையை வந்து அருகாமையில் அனுபவம் செய்விக்கும். குழந்தைகளாகிய நீங்கள் அனைவரும் கூட வந்து தந்தையின் மீது உள்ள அன்பினால் முன்னால் வந்துட்டீங்க. ஒவ்வொரு குழந்தையின் உள்ளத்திலும் பாப் தாதாவின் அன்பு நிறைந்திருப்பதை பாப் தாதா பார்த்தாங்க. ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் என்னுடைய பாபா, எங்கள் அப்பா அப்படின்னு, என்னோட அம்மா அப்படின்னு அந்த மனசார வந்து அந்த அன்போட பாடல் வந்து உங்கள் மனசில் ஒலிச்சிட்ருக்கு. அதை வந்து பாபா வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா அன்பு தான் வந்து இந்த தேகம் மற்றும் தேகத்தின் சம்பந்தத்திலிருந்து விடுவிப்பவராக ஆக்கிட்டு இருக்கு. அன்பு தான்
மாயாவை வென்றவராக ஆக்கிக்கிட்டு இருக்கு உங்களை. எங்கே உள்ளத்தின் அன்பு இருக்கோ அங்கே மாயா வந்து தொலைவில் இருந்தே ஓடிடும். அன்பின் பாடத்தில் எல்லா குழந்தைங்களும் தேர்ச்சி பெற்றுட்டீங்க. ஒன்று வந்து அன்பு உள்ளது, ரெண்டாவது வந்து சர்வ சக்திவான் தந்தை மூலம் சர்வ சக்திகள் என்ற பொக்கிஷம் இருக்குது. இன்றைக்கி பாப்தாதா வந்து ஒரு புறம் அன்பை பார்த்துட்டு இருந்தார், மறுபுறம் சக்தி சேனையின் சக்திகளையும் பார்த்துட்டு இருந்தார். எந்த அளவு அன்பு நிறைந்திருக்கோ அந்த அளவுக்கு சர்வ சக்திகளும் நிறைஞ்சிருக்கணும்ல. பாப்தாதா வந்து அனைத்து குழந்தைகளுக்கும் ஒன்று போலவே சர்வ சக்திகளையும் கொடுத்துருக்காரு. மாஸ்டர் சர்வசக்திவான் ஆகிட்டீங்க தானே. சிலரை வந்து சர்வசக்திகளாகவும் சிலரை வந்து வெறும் சக்திவான்களாகவும் ஆக்கலையே அப்பா. நீங்கள் அனைவரும் கூட மாஸ்டர் சர்வசக்திவான் என்பது தங்களுடைய சுமானம் என்று தானே நீங்கள் கூறுறீங்க. பாப்தாதா நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகளிடம் கேட்குறாரு என்னன்னா, ஒவ்வொருவரும் தங்கள்கிட்ட வந்து சர்வசக்திகளும் அனுபவம் செய்கிறீங்களா? அதுவும் சதா சர்வசக்திகள் மீது உங்களுக்கு அதிகாரம் இருக்கா? சர்வசக்திகள் பாப்தாதாவுடைய ஆஸ்தி ஆகும். அப்பா உங்களுக்கு ஆஸ்தியாக கொடுத்துருக்காரு, அது அப்பாவோட ஆஸ்தி. அப்போது தன்னுடைய ஆஸ்தியின் மீது உங்களுக்கு அதிகாரம் இருக்கா? டீச்சர் நீங்கள் சொல்லுங்கள், அதிகாரம் இருக்கா? யோசிச்சு சொல்லுங்கள் அப்படின்னு பாபா கேட்குறாங்க. பாண்டவர்கள் நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு எல்லாருக்கும் அதிகாரம் இருக்கா? சதா இருக்குதா இல்லை அவ்வப்போது இருக்கா? எந்த சமயம் எந்த சக்தியின் தேவை உங்களுக்கு இருக்கோ அந்த சக்தி சேனையாகிய உங்களுடைய கட்டளையின்படி அந்த சக்தி ஆஜராகிறதா? சரியான நேரத்தில் வந்தேன் பிரபு என்று அவங்க வந்து சொல்கிறாங்களா? யோசிச்சு பாருங்கள். அதிகாரி நீங்கள் வந்து உத்தரவு பிறப்பிக்கிறீங்க, மேலும் சக்தி வந்தேன் எனது பிரபு என்று சொல்ல வேண்டும். எந்த சக்தியை அழைத்தாலும் சமயம் எப்படியோ எப்படி வேணால் இருக்கலாம், சூழ்நிலை எப்படி வேணால் இருக்கலாம், ஆனால் அப்படி சக்தியும் காரியத்தில் பயன்படுத்த முடியணும். எந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் பயன்படுத்த முடியணும். அப்பேற்பட்ட அதிகாரி ஆத்மாக்களாக நீங்கள் ஆகியிருக்கீங்களா? ஏன்னா தந்தை வந்து ஆஸ்தி கொடுத்தார் மற்றும் ஆஸ்தியை நீங்கள் வந்து தன்னுடையதாக ஆக்கியிருக்கீங்க. தன்னுடையதாக ஆக்கியிருக்கீங்கன்னா ஆக்கியிருக்கீங்க தானே. தன்னுடையதின் மீது அதிகாரம் உள்ளது. ஏன்னா என்னோடதுன்னு நினைக்கும் போது அதுக்கு அதிகாரம் இருக்குது. எந்த சமயம் எந்த விதிப்படி தேவைப்படுகிறதோ அந்த சமயம் காரியத்தில் பயன்படணும் உங்களுக்கு. உதாரணத்துக்கு உள்ளடக்கும் சக்தி உங்களுக்கு அவசியமாக இருக்குன்னா, உள்ளடக்கும் சக்தி நீங்கள் உத்தரவு போட்ட உடனே உத்தரவை ஏற்று வந்தேன் பிரபு என்று உங்ககிட்ட வருதா அப்படின்னு பாப்தாதா கேட்குறாங்க. வருகிறது அப்படின்னா தலையை அசைங்க, ஏதாவது கையை வந்து கூட அசைக்கலாம். அப்பா வந்து சொல்கிறாங்க, சில நேரங்கள் வருது அல்லது சதா வருகின்றதா? உள்ளடக்கும் சக்தி ஆஜர் ஆகிறது. ஆனால் 10 முறை உள்ளடக்கிக்கிட்டேன் பாபா, ஆனால் 11ஆவது முறை வந்து கொஞ்சம் கீழும் மேலும் ஆகிறதா? அந்த மாதிரி ஆகிடுதா என்ன? சதா மற்றும் சகஜமாக ஆஜர் ஆகணும் உங்ககிட்ட. சமயம் வந்து கடந்த பிறகு அப்புறம் வரக்கூடாது. இந்த டைமில் அடக்கிக்கணும்னு நினச்சேன், உள்ளடக்கணும்னு நினச்சேன், ஆனால் வந்து அதுக்கப்புறம் தாங்க வந்துச்சு அப்படின்னு. இதை செய்யணும்னு விரும்பினேன், ஆனால் இப்படி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் இப்படி ஆயிடுச்சு.
இவர்களை வந்து சர்வ சக்திகளின் அதிகாரின்னு கூற சொல்ல முடியுமா? இந்த அதிகாரத்தை வந்து பாப்தாதா அனைவருக்கும் கொடுத்துருக்காரு. ஆனால் சதா நீங்கள் வந்து அதிகாரி ஆகுவதில் தான் வரிசை கிரமம் ஆகிவிடுகின்றது அப்படின்னு பாப்தாதா இன்னைக்கு பார்த்தாரு. சதா மற்றும் சகஜமாக இருக்க வேண்டும், இயற்கையாக இருக்கணும், இயல்பாக இருக்கணும். இதற்கான விதி எவ்வாறு தந்தை பிரபு என்று அழைக்கப்படுகிறார். அவரை வந்து என்ன கூப்பிட்றாங்க? இறைவா பிரபுன்னு கூப்பிட்றாங்க. அப்போது என்ன பண்ணுறாரு? ஆயத்தமாக இருக்கிறேன் எனது பிரபுவே என்று கூறுகின்றார். அவரும் வந்து வந்துட்டேன். எந்த குழந்தைகள் இறைவனின் ஒவ்வொரு ஸ்ரீமத்திற்கு ஆயத்தமாக இருக்கீங்களோ, அப்பா வந்து என்னென்ன ஸ்ரீமத்து கொடுத்துருக்காரோ அது எல்லாத்துக்கும் நான் வந்து பின்பற்றுவேன் அப்படின்னு யாரெல்லாம் வந்து அந்த மாதிரி நடக்கிறாங்களோ அவங்கள் முன்னால் வந்து சர்வ சக்திகளும் வந்தேன் எனது பிரபு என்று சொல்லுவாங்க. ஒவ்வொரு கட்டளைக்கும் உத்தரவு ஐயா, ஒவ்வொரு அடியிலும் உத்தரவு ஐயான்னு உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஒருவேளை நீங்கள் வந்து ஒவ்வொரு ஸ்ரீமத்தில் ஆயத்தமாக இருப்பது கிடையாது அப்படின்னா, ஒவ்வொரு சக்தியும் கூட ஒவ்வொரு நேரமும் உங்ககிட்ட ஆயத்தமாக உள்ளேன் பிரபுன்னு அவங்க வர முடியாது. ஒருவேளை சில நேரங்களில் தந்தையின் ஸ்ரீமத் மற்றும் கட்டளையை ஏற்று நடக்கின்றீர்கள்னா, சக்திகள் கூட என்ன நடக்கும்? நீங்கள் ஒவ்வொரு சமயம் எனக்கு டைம் கிடைக்கும் போது நான் வந்து இந்த மாதிரி முரளி படிச்சுட்டு சேவை செஞ்சுட்டு இப்படி நடந்துக்கிறேன், ஸ்ரீமத்துப்படி நடக்கிறேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா, அப்போது சக்திகளும் உங்ககிட்ட வந்து சில நேரங்கள் தான் உங்ககிட்ட ஆஜராவாங்க, கட்டளையை ஏற்றுட்டு நடப்பாங்க. அந்த நேரம் அதிகாரி என்பதற்கு பதிலாக அடிமை ஆகிறாங்க. அதனால் பாப்தாதா வந்து இந்த ரிசல்ட்டை வந்து சோதனை செஞ்சு பார்த்தார். அதில் என்ன பார்த்தாருன்னா, வரிசை கிரமமாக இருக்காங்க எல்லாரும். அனைவரும் முதல் எண்ணில் இல்லை, எல்லாரும் வரிசை கிரமமாக தான் இருக்காங்க. சதா சகஜமாக இல்லை. சில நேரங்களில் சகஜமாக இருக்குது, மற்ற சில நேரங்களில் கொஞ்சம் கடினமாகவே சக்தி வந்து எமர்ஜ் ஆகுது. அதனால் பாப்தாதா வந்து ஒவ்வொரு குழந்தையும் தந்தைக்கு சமமாக பார்ப்பதற்கு தான் விரும்புகிறாரு. பாபா சொல்கிறாரு, என்னோடய குழந்தைங்கள் நீங்கள் எல்லாருமே எனக்கு சமமாகணும். வரிசைகரமாக நீங்கள் இருப்பதை வந்து பார்க்க என்னால் நான் விரும்பலை. தந்தை வந்து சமமாவதே உங்கள் அனைவருடைய லட்சியமும் ஆகும். உங்களோட லட்சியமும் அதுதானே, அப்பாவுக்கு சமமாகணும், பாப் சமானாகணும் அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் லட்சியம் இருக்கா? இல்லை அது வரிசை கிரமமாக ஆகிறது தான் உங்களோட லட்சியமாக இருக்கா? நாங்கள்லாம் வந்து வரிசை கிரமமாக தாங்க ஆவோம், பாபாவுக்கு சமமான உங்களால் ஆக முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? ஆனால் இதை மாதிரி கேட்டால் பாபா வந்து சரி நீங்கள் எப்படி ஆகணும்னு கேட்டால் என்ன சொல்வீங்க எல்லாருமே? இல்லை பாபா, நாங்கள் எல்லாருமே வந்து உங்களுக்கு சமமாக தான் ஆவோம் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படின்னா நீங்கள் வந்து சோதனை செய்யுங்க. ஒன்று வந்து சர்வ சக்திகள் இருக்கா, இல்லை சர்வ சக்திகள் வந்து அடிக்கோடுகள். அதை வந்து நீங்கள் சர்வ சக்திகளும் உங்கள்கிட்ட இருக்கான்னு நீங்கள் தான் வந்து சோதனை செய்யணும். சர்வ குணங்கள் இருக்கா, தந்தைக்கு சமமான ஸ்திதி இருக்கா? சில நேரம் சுயத்தின் ஸ்திதி, சில நேரம் ஏதாவது பரஸ்திதி உங்களை வந்து வெற்றி அடைஞ்சிருதா? வெளியில் நடக்கக்கூடிய விஷயங்கள் உங்களை உள்ளுக்குள்ளே வந்து ஏதாவது உங்களோட ஸ்திதியை வந்து அது வெற்றி அடையுதா? பரஸ்திதி வந்து உங்களை ஒருவேளை வெற்றி பெறுது அப்படின்னா அதற்கான காரணம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் தானே அப்படின்னு பாப்தாதா கேட்குறாங்க.
ஏன்னா ஸ்திதி பலவீனமாக இருக்கும்போது பரஸ்திதியால் யுத்தம் உங்களை வந்து செய்ய முடியும். உங்கள் ஸ்திதி உள்ள வந்து பலவீனமாக இருக்குன்னா அவங்களும் உங்ககிட்ட வந்து ஈஸியாக உங்களை வந்து யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியும். அப்போது சதா சுயஸ்திதி அடைந்தே வெற்றி அடைந்தே இருக்கணும். அதற்கான சாதனம் வந்து சதா ஸ்வமானம் மற்றும் மரியாதையின் சமநிலையாகும். நீங்கள் இதை வெற்றி அடையணும், உங்கள் ஸ்திதி நல்லா இருக்கணும் அப்படின்னா ஸ்வமானம், உங்களுக்கு நீங்களே வந்து சுய மரியாதை கொடுத்துக்கணும் மற்றும் மரியாதையின் சமநிலை, மற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். ஸ்வமானதாரி ஆத்மா இயல்பாகவே மரியாதை கொடுக்கக்கூடியவங்க, அதில் வந்து வள்ளலாக இருப்பாங்க. யாருக்காவது வந்து மரியாதை கொடுப்பதுன்னா உண்மையாக வந்து நீங்கள் கொடுக்குறீங்கன்னு கிடையாது. மரியாதை கொடுப்பதுனாலே மரியாதையை பெறுவதாகும். மரியாதை கொடுக்கக்கூடியவர்கள் அனைவருடைய உள்ளத்திலும் தானாகவே அவங்களுக்கு வந்து அவங்க வந்து மரியாதைக்குரியவர்களாக ஆகிடுவாங்க. நீங்கள் எவ்வளோ பேருக்கு மரியாதை கொடுக்குறீங்களோ அவ்வளோ பேரும் உங்களுக்கு வந்து மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ பிரம்ம பாபாவை பார்த்துருப்பீங்க, ஆதி தேவனாக இருக்கார் அவர். இருந்தாலும் நாடகத்தில் முதல் ஆத்மாவாக இருந்த போதிலும் அவர் வந்து சதா குழந்தைங்களுக்கு மரியாதை கொடுத்தாரு. தன்னை விடவும் அதிகமாக பிற ஆத்மாக்கள் மூலமாக குழந்தைகளுக்கு மரியாதையை வந்து கொடுக்க வச்சார். தனக்கு கொடுக்கறத விட மற்றவங்களுக்கு நீங்கள் கொடுக்கணுன்னு மரியாதை கொடுக்க வச்சார். அதனால் ஒவ்வொரு குழந்தையின் உள்ளத்துலேயும் பிரம்ம பாபா எவ்வளோ மரியாதைக்குரியலாம் ஆனார். அதனால் மரியாதை அவர் கொடுத்தாரா இல்லை மரியாதை வந்து பெற்றாரா? அதற்கு நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சுய மரியாதை கொடுத்துக்கோங்க. சுய மரியாதையிலே நீங்கள் நிலைச்சிருக்கணும். மரியாதை நீங்கள் உங்களுக்கு கொடுத்துட்டீங்க, அப்புறம் மற்றவங்களுக்கும் இயல்பாக கொடுப்பீங்க. அந்த மாதிரி நீங்கள் கொடுக்கும் போது, மற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்கும்போது உங்கள் மனசார நீங்கள் கொடுக்கணும். அப்போ வந்து அவங்களும் உள்ளபூர்வமான அன்பு விதையை வந்து விதைப்பாங்க. விஸ்வத்திற்கு முன்னால் கூட நீங்கள் விஸ்வ கல்யாணக்காரி ஆத்மா அப்படின்னா எப்போதும் நீங்கள் ஆத்மாக்களுக்கு அன்போடு மரியாதை கொடுக்கின்றீர்கள். விஸ்வ கல்யாணக்காரினாலே எல்லாருக்குமே வந்து உள்ள அன்போடு மரியாதை கொடுக்குறவங்க தான் விஸ்வ கல்யாணக்காரி. அப்போ தான் அனுபவம் ஆகும். நம்ம விஸ்வத்துக்கே கல்யாணம் செய்யக்கூடியவர்கள், நன்மை பண்ணக்கூடியவர்கள். நம்ம நன்மை பண்ண நமக்கு எவ்வளோ நன்மைகள் நடக்கும். உள்ளபூர்வமாக இது எல்லாருமே என்னோடய குடும்பம்தான் அப்படின்னு அனுபவம் ஆகணும், அனுபவம் பண்ணணும். மற்றவங்களுக்கு, அதாவது உங்களுக்கு நன்மையே பண்ணாதவங்களுக்கும் நீங்கள் நன்மை பண்ணணும். அந்த மாதிரி நன்மை செய்யக்கூடியவர்கள் தான் பாபாவுக்கு சமமாக ஆக முடியும். அவங்கள தான் தீவிர முயற்சி செய்பவர்கள் அப்படின்னு சொல்ல முடியும். அதுக்கப்புறம் இந்த சேவைக்காக கர்நாடகா குரூப் வந்து வந்திருந்தாங்க. நீங்கள் எல்லாருமே நல்லா வந்து உங்களோட சேவையோட வாய்ப்பை வந்து பெற்றுக்கிட்டீங்க, பாப்தாதா சொல்கிறாங்க. அதே மாதிரி இப்போது கர்நாடகாவில் வந்து மெகா ப்ரோக்ராமும் நீங்கள் வந்து செய்யணும். செஞ்சிட்டிங்களா? யாரெல்லாம் செஞ்சுருக்கீங்களோ எந்திரிங்க அப்படின்னு கூப்பிட்ருக்காரு. சில பேர் வந்து செஞ்சுருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. பெங்களூரில் வந்து செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீ எவ்வளோ நீங்கள் வந்து செஞ்சுருக்கீங்க? 8-10 நடந்திருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து மெகா ப்ரோக்ராம் வந்து செய்யணும். ஏன்னா யாரும் வந்து உங்ககிட்ட அப்போ தான் வந்து புகார் சொல்ல மாட்டாங்க. அதனால் இந்த சேவையை வந்து பாப்தாதா பார்க்க விரும்புகிறாரு. எப்படியாவது ஒரு மெகா ப்ரோக்ராம் வந்து செய்யணும். நீங்கள் மீடியா மூலமாகவோ போஸ்டர் மூலமாக எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க.
எப்படியாவது இந்த அட்லீஸ்ட் ஒரு 108 பேர் 108 மாலையாவது ரெடி ஆகணும். அதற்காக தான் இந்த மாதிரி மெகா ப்ரோக்ராம் வந்து நீங்கள் பண்ணணும். இந்த ரிசல்ட்டையும் பாப்தாதா வந்து பார்த்துட்டு இருந்தார். ஏன்னா இந்த சீசன் வந்து இந்த டைம் வந்து நீங்கள் மெகா ப்ரோக்ராம் எல்லாருக்கும் வந்து எப்படியாவது அப்பாவோட அறிமுகத்தை கொடுக்கணும். நாலாபுறமும் எல்லாருக்கும் போய் இந்த இது வந்து போய் சேரணும். அதுக்கான ப்ரோக்ராம் வந்து நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு அப்பா வந்து சொல்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய குழந்தைங்கள் வந்து தைரியம் வச்சுருக்காங்க. அது அவங்கள பார்த்து பாப்தாதா வந்து மகிழ்ச்சி அடைகிறாங்க. நல்லது. இப்போ வந்து எல்லாருமே வந்து ஒரு ஹோம் ஒர்க் வந்து பண்ணணும். அது என்னென்னா, ஒரு நொடியில், அதாவது ஒரு நொடி, ஒரு நிமிஷம்லாம் கிடையாது, ஒரு நொடியில் நான் வந்து ஃபரிஸ்தா, நான் வந்து ஒரு ஃபரிஸ்தா தேவதை தான் அப்படின்னு ஒரு நொடியில் நீங்கள் வந்து ஃபரிஸ்தாவாக ஆகணும். ஒரு நொடியில் வந்து திரும்பவும் இந்த பூமியில் வந்து நீங்கள் இந்த உடம்புல பிரவேசம் ஆகணும். இது வந்து மனசுக்கான ஒரு ட்ரில். இப்படிப்பட்ட ட்ரில்லை வந்து ஒரு நாளில் ஒரு நொடியில் அடிக்கடி நீங்கள் செய்யணும் அப்படின்னு பாப்தாதா சொல்கிறாங்க. இப்போது எப்படி வந்து சரீரத்துக்காக ட்ரில் செய்கிறாங்க இல்லையா, அது வந்து சக்திசாலியாக ஆக்குது. அந்த மாதிரி இது வந்து மனசுக்கான ட்ரில், மனதை சக்திசாலியாக ஆக்குவதற்காக. நான் ஃபரிஸ்தா, இந்த பழைய உலகம், பழைய தேகம், பழைய தேகத்தின் சமஸ்காரத்திலிருந்து விடுபட்ட ஃபரிஸ்தா ஆத்மா ஆவேன் அப்படின்னு இந்த ட்ரில்லை வந்து பாப்தாதா பண்ண வச்சாங்க. இன்றைக்கி நாள் ஃபுல்லாக நம்ம அடிக்கடி இந்த ட்ரில்லை வந்து பண்ணுவோம். அப்புறம் பாப்தாதா வந்து தாதிகளை வந்து சந்தித்தார். ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காரு. என்னென்னா, நீங்கள் வந்து மரியாதை கொடுக்கறதுல நம்பர் 1 தேர்ச்சி அடைஞ்சிட்டீங்க தாதிகள் நீங்கள் எல்லாருமே. ஏன்னா தாதிகள் தான் வந்து மதுவனத்திற்கே அழகாக இருக்கீங்க. ஏன்னா ரொம்ப மரியாதைக்குரியவர்களாக நீங்கள் இருக்கீங்க. உங்களோட மகிமையினால் மதுவனத்திற்கே மகிமை ஏற்படுது. அந்த மாதிரி அனைவரும் தாதிகள் தான். நீங்கள் எல்லாருமே தாதாக்கள். இங்கே அனைவரும் தாதாக்கள் நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ நீங்கள் சிந்தனை செய்யணும். எப்படி தாதிகளுக்கு வந்து மகிமை இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு நீங்கள் வந்து ஒரு தாதி. நீங்கள் இப்போது உங்களோட சரீரம் வந்து சின்ன வயசாக கூட இருக்கலாம், ஆனால் நீங்கள் எல்லாருமே ஒரு அழகு. ஏன்னா நீங்கள் எல்லாருமே வந்து முழு உலகத்துக்குமே அழகு ஆக்கக்கூடியவங்க. நீங்கள் எல்லாருமே தாதிகள் தான். தாதிகளை நீங்கள் வந்து பின்பற்றணும். நீங்கள் எந்த சென்டர்லேயும் இருக்கலாம், எந்த வீட்லேயும் நீங்கள் இருக்கலாம், எங்கே வேணால் இருங்க. ஆனால் வந்து அங்கே வறட்சி இருக்கக்கூடாது, செழிப்பு தான் இருக்கணும். நீங்கள் ஒவ்வொருவரும் உலகத்தில் அழகை ஏற்படுத்தக்கூடிய ஆத்மாக்கள். இந்த உலகம் வந்து இப்போது பழைய உலகம் வந்து ரொம்ப அழகான உலகமாக ஆக்கக்கூடியவர்கள். அந்த சுமனை நீங்கள் அடிக்கடி நினச்சி பார்த்து என்ன பண்ணணுன்னா, நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல வந்து அப்பாவோட அந்த சக்தியை வந்து பரப்பணும். இந்த உலகத்தில் வந்து எல்லைக்குட்பட்ட அழகு தான் இருக்குது, ஆனால் எல்லைக்கு அப்பாற்பட்ட அழகை உருவாக்கக்கூடியவர்கள் நீங்கள். அதனால் நீங்கள் ரொம்ப குஷியாக, உள்ளுக்குள்ளே சாந்தி, அமைதியாக, அதீந்திரிய சுகத்தின் அழகோடு நீங்கள் இருக்கீங்க. அந்த வைப்ரேஷனையும் உங்கள் அந்த ஸ்திதியினால் அந்த இடத்தோட வைப்ரேஷனையும் நீங்கள் வாயுமண்டலத்தை பரப்பணும். எவ்வளோ அதிகமாக நீங்கள் பரப்புறீங்களோ அவ்வளோ உங்களை சுற்றி வந்து எல்லாமே செழிப்பாக மாறும். இப்போ நீங்கள் வந்து ஒரு கோவிலுக்கு போகிறீங்க, ஒரு கோவிலுக்கு ஏன் போகிறாங்கன்னா அங்கே நல்ல வைப்ரேஷன் இருக்குது. அங்கே வந்து ஒரு தேவி, ஒரு அம்மன், ஒரு பிள்ளையாரோட கோவில் இருக்குன்னா அந்த போனோடனே எதுக்கு போகிறாங்கன்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த அமைதி அனுபவம் ஆகுது. அப்போ நீங்கள் எல்லாருமே
உண்மையாக அந்த தேவிகள் நீங்கள் உயிரோட்டமாக இருக்கீங்க. அப்போது உங்கள் வீட்டில் நீங்கள் இருக்கக்கூடிய சென்டரில் அந்த வைப்ரேஷன் வாயுமண்டலம் வந்து செழிப்பாக இருக்கணும். உங்களை சுற்றி இருக்கவங்க வீட்டில் இருக்கவங்களாக இருக்கட்டும், உங்களோட வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருமே வந்து அவங்களோட வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லபடியாக மாறி இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் வந்து ஆத்மான்னு நல்லா உணர்ந்து அப்பாவோட சக்தியை அமைதியை அப்படி பரப்பணும். நீங்கள் எல்லாருமே வந்து தாதிகளை வந்து ஏன்னா தாதிகளோட வேலையே வந்து இதுதான். அவங்க எப்பயுமே உலகத்துக்கே வைப்ரேஷனை பரப்பிகிட்ருக்காங்க. நீங்களும் அந்த மாதிரி பரப்பணும். அவங்கவுங்க இருக்கிற இடத்துலையாவது நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பரப்பணும். அதுக்கப்புறம் உலகத்துக்கே பரப்பணும். பாப்தாதா வந்து வரதானம் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எல்லாருமே சாட்சாத்கார மூர்த்தி ஆகணும், பக்தர்களுக்கு சாட்சாத்காரம் செய்ய வைக்கணும். அப்படின்னா சக்கரவர்த்தி ஆவதாகும். அதாவது நீங்கள் வந்து தூக்கத்தை வென்றவர் ஆகணும். ஏன்னா இப்போ விநாச காலம் வருதோ அப்போது வந்து உங்களுக்கு கவனக்குறைவு என்ற தூக்கமும் வருது. இப்போது நெருங்கிட்டு வந்துருச்சு, அப்போ போயிட்டு கவனக்குறைவாக நீங்கள் இருக்கலாமா? ஏன்னா பக்தர்களோட கூக்குரலை வந்து நீங்கள் கேளுங்க. அப்போ வந்து தூக்கம்லாம் போயிடும். கவனக்குறைவு என்ற அந்த தூக்கம், அவங்க அவ்வளோ துக்கத்தில் இருக்காங்க. அதை வந்து நீங்கள் கேட்டிங்கனாலே உங்களுக்கு தூக்கமே வரக்கூடாது. தாகமான ஆத்மாக்கள் வந்து பிரார்த்தனையில் வேண்டுதலை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. எங்களுக்கு அமைதி வேணும், எங்களுக்கு நிம்மதி வேணும், எங்களுக்கு உடம்புல இவ்வளோ வியாதி இருக்குது, பிரச்சனை இருக்குது, அப்படி இப்படின்னு கதறாங்க. அப்போது உங்களுக்கு எப்படி அப்படியே அசால்ட்டாக நீங்கள் இருக்க முடியும்? கவனக்குறைவு என்ற தூக்கம் வந்து வரவே கூடாது. அதனால் பாப்தாதா வந்து இப்போது சதா விழித்திருக்கும் ஜோதி ஆகி கவனக்குறைவு என்ற தூக்கத்திற்கு விவாகரத்து கொடுத்துருங்க. மற்றும் அப்போ தான் நீங்கள் வந்து சாட்சாத்கார மூர்த்தி ஆக முடியும். ஸ்லோகனில் அப்பா என்ன சொல்கிறாருன்னா, உடல் மனம் செல்வம் எண்ணம் சொல் செயல் ஏதாவது ஒரு விதத்தில் வந்து நீங்கள் வந்து தந்தையோட காரியத்தில் சகயோகி ஆனீங்கன்னா சகஜ யோகி ஆகிடுவீங்க. யோகாவே வரல, எனக்கு அப்பாவோட கனெக்ஷன் கிடைக்க மாட்டேங்குதுன்னா சேவை ஏதாவது மூலிமா நீங்கள் வந்து பண்ணணும், பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி பண்ணிகிட்டே இருக்கும்போது எங்ககிட்ட அவ்வளோவா செல்வம் இல்லைங்க, மனசு இருக்கு இல்லையா, அந்த மனசு இருக்கும்போது மனசு மூலியமாக நீங்கள் வந்து சக்திகளை பரப்புங்க. இல்லை மற்றவங்களுக்கு இந்த பகவானோட மகா வாக்கியத்தை சொல்லி கொடுங்க. உடல் மூலமாக பாபாவோட சேவையில் உங்கள் உடலை வந்து காரியத்தில் ஈடுபடுத்துங்க. எப்படியாவது ஆனால் வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கு. சகஜமாக நீங்கள் வந்து எல்லாருக்கும் உதவி பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போது உங்களுக்கு அப்பாவோட கனெக்ஷன் ஈஸியாக கிடைக்கும். அவ்யக்த சமிகளை அப்பா என்ன சொல்கிறாருன்னா, தந்தையை வந்து என்ன சொல்கிறாங்க, காட் இஸ் ட்ரூத் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அப்பாவுக்கு வந்து சத்தியம்தான் பிடிக்கும். சத்தியமாக இருக்கிறவங்க தான், சத்தியமான உள்ளத்தில் வந்து இறைவன் வந்து மகிழ்ச்சி அடைகிறாரு. நீங்கள் வந்து மனசார சத்தியமாக மனசார இருங்க, உண்மையாக இருங்க. அப்பா கிட்ட எல்லாத்தையும் உண்மையாக வந்து சொல்லுங்கள். அப்போது வந்து நீங்கள் இதய சிம்மாசனதாரி சேவாதாரி குழந்தைகள் அப்படின்னு ஆயிடுவீங்க. உங்களோட சம்பந்தம் தொடர்பில் ஒவ்வொரு எண்ணம் மற்றும் பேச்சிலையும் உண்மை மற்றும் தூய்மை தான் வந்து இருக்கணும். அப்போது அவங்களுடைய ஒவ்வொரு எண்ணம் ஒவ்வொரு வார்த்தையும் உண்மையாகிடும். நீங்கள் என்ன நினச்சாலும் அது நடந்தே தீரும் அப்படின்னு பாப்தாதா சொல்கிறாங்க. பாப்தாதாவோட இந்த அன்புக்கு எங்களுக்கு எவ்வளோ உயர்ந்த ஆத்மாக்களை எங்களை மாற்றிட்டாங்க பாபா. ரொம்ப ரொம்ப நன்றி. ஓம் சாந்தி.